ஃபைனலாக நம்மளோட கார்டன் கிச்சனோட அவுட்புட் வந்துட்டு நல்லபடியாக வந்துடுச்சு. அடுத்த நாள் வந்துட்டு ஒவ்வொரு இலையும் வரும்போது பொழைச்சிக்கிட்டுறா. இங்கே பாருங்க, அன்னைக்கு நானும் அத்தையும் வச்ச பார்த்தீங்களா தக்காளி செடியை பிரித்து பிரித்து அதில் எவ்வளோ காய் வச்சிருக்கு பார்த்தியா. ஸோ நம்ம ஹோம் டூர் போகிற அளவுக்கு வந்துட்டு பெரிய வீடுலாம் நமக்கு இல்லை. இந்த கட்டை யாருக்கு கட்டினாங்களோ இல்லையோ, ஆனால் உனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சுப்பா. ஆனால் இந்த கட்டை கட்டினது உண்மையாகவே எனக்கு தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 3 நாளாக நம்மளால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. கமெண்டில் வேறு ஏன்க்கா 3 நாள் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டிங்க. அன்னைக்கு போன விலாக்லேயே சொல்லியிருப்பேன், இது மாதிரி த்ரோட் பெயினாக இருக்குது, வினோனாவுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கூட பரவாயில்ல, நான் அது என்னமோ தெரில, இந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் வந்துருச்சுன்னா வச்சிங்களேன் தாங்கிப்பாங்க. அப்படி இல்லைனா முடியலையா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஆம்பளை பசங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா வச்சிங்களேன், அவங்க வீட்டில் உள்ளவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. வா ஹாஸ்பிட்டல் போவோன்னு சொன்னால் அதெல்லாம் பார்த்தியா இல்லையா? என் தொண்டை எப்படி இருக்குது? உண்மையாகவே முடியல, புண்ணாக இருக்குது. புண்ணாக இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல, அவ்வளோ புண்ணாக இருக்குது. ஒரு மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லேயும் டிப்ஸ்லாம் சொன்னீங்க. அடுப்பில் இந்த மாதிரி காரி துப்புங்க, அப்புறம் இது காகுல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டோம். அதுக்குமே வந்து சரியாகலை. அது வந்து தொண்டையில் புண்ணாயிடுச்சா, வா ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொன்னாலும் வரமாட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு மட்டும் கஷ்டம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மட்டும் கஷ்டம். ஆனால் எப்படியாவது சரியாக போயிடணும். மாத்திரை வாங்கி போட்டால் எப்படி தான் சரியாக போகும் சொன்னால் கேட்குறதே இல்லை. இது வரைக்கும் அவருக்கு சரியா போகல, எனக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல. அது என்னன்னு தெரியல சீத்து, இரும வந்து இப்பெல்லாம் இருக்க மாட்டேதுடி. இந்த நைட்டு தூங்குவோம் பத்தியா, அந்த நேரத்தை பார்த்தாண்டி ஓவரா இருமுது. ஆமா, நைட்டு தான் அதுக்கு வந்துட்டு ஆந்த மாதிரி முழிச்சுக்கும் இருமல். ஆமா, ஆந்த எப்படி நைட்ல முழிச்சிட்டு இருக்குமோ அது மாதிரி இருமல் முழிச்சுக்கும், நம்மள தூங்க விடாது. அது பட்லயே வந்துகிட்டே இருக்கும். அந்த இருமலுக்கும் நைட்டுக்கும் தான் அந்த ஒரு கனெக்டிவ் இருக்கும் போல இருக்கு. செம்ம வெறியாகும். காலையிலலாம் நல்லா தான் இருப்போம், சரி நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். அந்த நைட்டுக்கு ஆரம்பிச்சிடும். 2 நாள் நைட்டு இப்படிதான் என்னை படுத்துக்கிட்டு இருக்கான். தேனு கொடுக்குறது என்ன, அது கொடுக்குறது. அப்புறம் நல்லெண்ணெயை ஒரு கையெடுத்து உச்சி மண்டையில வச்சு தேய்ச்சாதான். எத்தனை வாட்டிங்க நானும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் இருக்கிறேன். குளிச்சுட்டு என்ன பண்ணுவேன், நைட்டு போயிட்டு தூங்க போனா கடைசியில் பார்த்தா வந்துட்டு இரும ஸ்டார்ட் ஆகிடும். திரும்ப போயிட்டு நல்லெண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு ஐயோ டெய்லி எண்ணெயிலே தான் குளிச்சிட்டு இருக்கிறேன் டெய்லி நைட்டு. சே, ஆனால் ஊசி போட்டாலுமே வந்துட்டு இந்த இருமலுங்கிறது ஒரு வாரம் இருக்கும் வேணும். யாருக்குமே சரி இருமல் வந்துட்டுனா போகவே. சிங்கப்பூர்ல வேலை பார்க்கும்போது யாருமே தூங்க உள்ள சீத்து, ஐயோ இருமி அதனாலே வந்துட்டு வெளில போயிடும். அவங்களுக்கு ஏதாவது நினைச்சுப்பாங்களோன்னு சொல்லிட்டு இரும வந்துருன்னு சொல்லிட்டு. ஆமா, அங்க உள்ளவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் நினைச்சுப்பாங்கன்னா ரூம்ல தானே எல்லாம் படுத்திருப்பாங்க வேலைக்கு போயிட்டு வந்து வசதியில. அவங்களுக்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வெளில போய் உட்காந்துருப்பேன். வெளில வந்து உட்காந்துருப்பேன். ஒரு வாரம் நினைச்சு பாத்துக்கோ. தொலைச்சு போடுவோம், போனை பண்ணி இருமிக்கிட்டு எனக்கு போன் வந்துட்டு இருக்கும். வேற நான் என்ன பண்ணிட்டு தனியா உட்காந்துருப்பேன் இருமிக்கிட்டு. உங்ககிட்ட தான் கால் பண்ண முடியும், வேற பேச முடியும். அவர் இருமுவார், நான் அந்த இருமெல்லாம் காதில் வாங்கிட்டு இருப்பேன் ஈரோட்டில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம். ஆனால் அந்த அப்பயும் வந்து சரி இருமல். அது வந்து வினோக்கு ஒரு தடவை தான் வரும், வந்துருச்சுன்னா போகாது. அந்த நைட்டு மட்டும்தான் போட்டு படுத்து எடுத்துரும். போட முடியல. அப்புறம் வந்துட்டு நம்மளோட கார்டன் கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு கமெண்ட்ல கேட்டிங்க, என்னாச்சுக்கா அடுப்பை இடிச்சிங்களா, அடுப்பு அதுக்கப்புறம் கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஸோ அந்த வேலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு வேறு எதுவுமே பண்ண முடியல, அவனுக்கு உடம்பு சரியில்லையா, அது அப்படியே நடந்துட்டு இருந்ததுனால நம்மளால விலாகும் எடுக்க முடியல. நான் உங்கள்கிட்ட அதை காமிக்கிறேன். ஃபுல் வேலையும் முடியல, கிச்சன் வேலை மட்டும் முடிஞ்சிருக்கு. மற்றபடி இந்த கட்டை கட்டினதுலலாம் இந்த பாருங்க பூசவே இல்லை, அப்படியே இருக்குது. நம்ம எவ்வளோ ஆசையாக அந்த தாமரையை கொண்டு வந்து வாங்கி அந்த வச்சா வினோம் ஒரு இலைய கொண்டு காக்காய்க்கும் விற்க மாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி பொழைச்சிக்கிச்சா இல்லையா? ஆனால் வந்து காக்கா வந்து எத்தனை இலை கொத்துனாலும், ஒரு இலை இன்னைக்கு 2 இலை கொத்துதா, மறுநாள் பார்த்தீங்கன்னா புது இலை 2 இலை வந்துடுது. ஆனால் கொத்தாமல் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன் வலை தான் போடணும். இங்கே பார்த்தீங்களா, முன்னாடி எவ்வளோ பெரிய இலையாக காமிச்சோம், இப்போ வந்து சின்ன சின்ன இலை மேலே வந்து நிறைய விட்டுருக்குங்க. இங்கே பாரு இன்னும் என்னது இலையை எப்படி கட் பண்ணி போட்டிருக்குன்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, வலையை தூக்கி மூடி வச்சுட்டு இலை பெருசானதுக்கு அப்புறம் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவேன் வேண்டியதான் காக்காவுக்கு. இல்லை வேணும், நான் என்ன சொல்கிறேன்னா வச்சுக்கேன், இந்த இடத்துல கம்பை ஊனி காக்கா மாதிரி ஒன்று தயாரித்து வச்சிருமா, வச்சுட்டோன்னா வச்சுக்கேன், ஐயோ நமக்கு மேலே ஒரு காக்கா உட்காந்துருக்குன்னு காக்கா வராது. உண்மையா சொல்கிறேன், நீ வாங்கிட்டு வரும்போது 2 இலையே 3 இலையே தானே இருந்துச்சு. இலையே ஒன்று தான் இருந்துச்சு, போயிடுச்சு. அது செத்தா மாதிரி இருந்துச்சு. ஐயோ இது வந்து எங்கே முளைக்க போகுது, இது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். ஆனால் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஒவ்வொரு இலையும் வரும்போது பொழைச்சிக்கிட்டுறா அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கும். கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க, அதுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, நல்லா வளரும், பூ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பேசிட்டு தான் இருக்கேன். இப்படிலாம் வந்து பேசி காலையிலே வந்துட்டு அந்த கமெண்டை பார்த்தது வந்து மறுநாள் என்ன அந்த செகண்டே வந்து பேச ஆரம்பிச்சுட்டு. வச்ச தாமரையில் எப்போ பூ பூக்கும்னு தெரியல, ஆனால் நான் வச்ச தக்காளியில் பூ பூத்து காயும் காய்ச்சிருச்சு. காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, அன்னைக்கு நானும் அத்தையும் வச்ச பார்த்தீங்களா தக்காளி செடியை பிரித்து அதில் எவ்வளோ காய் வச்சிருக்கு பார்த்தியா.
கொலையா பூ வச்சிருக்கு, காய் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை, தண்ணி மட்டும் தான் வந்துட்டு அப்பா பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் ஒன்று அரைச்சிலாம் போட்டேன். என்ன கண்டுக்கலன்னு இப்படி சொல்லிவிட்ட? அது என்ன பின்னாடி நான் என்ன பண்ணேன்னா, இந்த பூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு டிசம்பர் பாவி செம்பருத்தி தானே இது. டிசம்பர் வேணும். ஏதாவது புதுசா ஒன்று வச்சு விட்டு கிளப்பி விட்டு போ. நல்லா இருக்கா இல்லையா? இதெல்லாம் வைக்க மாட்டாங்கடி வீடியோல. யாரு சொன்னது செம்பருத்திலாம் தலையில வைப்பாங்க? செம்பருத்தி வந்து ஒத்தையா வச்சா என்ன ஆகும், அப்படியே மைக் செட் வச்ச மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன், நிறைய செம்பருத்தி பூத்து இருந்துச்சா, ஏன் நம்ம டிசம்பர் நீளமா வச்சுப்போமே, அது மாதிரி செம்பருத்தியும் பறிச்சு கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தியை பறிச்சு நீளமா கட்டி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? ஆனா எனக்கு வந்து டிஃப்ரெண்டா தான் தெரியுது, ஏதோ ஒரு பூ மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு பூ மாதிரி தானே தெரியுது. நான் கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், போட்டு கொடுத்துட்டேன் பத்தியா செம்பருத்தின்னு. ஆனா கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் நினைச்சேன். அப்புறம் ஒண்ணு என்ன நடந்ததுன்னா, நம்ம ஒரு தடவை இது பாண்டிச்சேரி போயிருந்தோம் பத்தியா? ஆமா. அப்ப தயிர் சாதம் சாப்பிட்டோம்ல, அந்த மூடி எல்லாரும் என்னன்னா போனோட கவர் தானே, போனோட கவர் தானே. கமெண்ட்ல வேற திரும்ப யாராவது போனோட கவரை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க கரண்டியா? இல்ல அது வந்து சாப்பாடு மூடிலாம் கிடையாது, போனோட கவர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்துச்சா. அப்பதான் சண்டை போட்டு கிடக்குறாங்க எல்லாரும். அவங்களுக்குள்ளே ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இதை வந்து சீதாக்காவே சொன்னாதான் அது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு செம காமெடி ஆயிடுச்சு. அப்புறம் தோணுச்சு இதை ஒரு விளாக்ல சொல்லணும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சீத்து. அது வந்து என்னென்னமோ சொல்லி வந்துட்டு அவங்களாவே கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆமா, அது வந்து என்னன்னா டிஃபன் பாக்ஸோட மூடி, அது கிளாஸ் மூடியா, அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த மூடியால கரண்டி எடுத்து போக மறந்துட்டேன். அப்படியே எடுத்துட்டு போனாலுமே வந்துட்டு அதை கழுவுறதுக்கு தண்ணியெல்லாம் அதிகமாக தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணாங்கிறது ஒன்று, இருந்தாலும் நான் மறந்துட்டேங்கிறது உண்மை அது. ஸோ அப்படி அந்த டயத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மூடியே வச்சு சாப்பாடு போட்டலான்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து மூடியால் போட்டோன்னா அது வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி தான். சில பேர் வந்துட்டு ஃபோனோட கவருங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. ஃபோனோட கவரெல்லாம் இல்லை, டிஃபன் பாக்ஸோட மூடி தான். அந்த மாதிரி இதையே நினச்சேங்க, சொல்லியாச்சு ஒரு. ஆமாம், அது மாதிரி இதே கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் வினோதான் மாட்டி விட்டுட்டான் செம்பருத்தி பூன்னு சொல்லிட்டு. இதுலேயுமே தெரியும் மகர்ந்த தாள் வச்சுருக்கேன். ஸோ அதனால கண்டுபிடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்கு. டிஃப்ரெண்டா தெரியுதா? நல்லா இருக்கு. நான் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வச்சுட்டு நான் கண்ணாடியில பார்க்கும்போது நீளமா அழகா இருந்துச்சு. கலரும் வந்துட்டு டிஃப்ரெண்டா ஒரு பிங்கா, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் இருந்துச்சா, சூப்பரா இருந்துச்சு. கீழே வந்து நந்தியாவட்டை வச்சிருக்கேன். ஸோ அது தனி லுக்கில் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இப்போ பாருங்க நம்ம வீட்டில் தக்காளியை நிறைய வச்சுட்டு, ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் பழுக்குன்னு நினைக்கிறேன். இதையும் நீ அது மாதிரி கொடி மாதிரி ஏற்றி விட போறியா? ஆமா, அது நிறைய வேலை இருக்குது. ஆமாம், நான் சொல்ல மாட்டேன் பிளானே. எந்த பிளானும் சொல்ல. அப்புறம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்துட்டு முன்கூட்டியே வந்து எந்த பிளானையும் சொல்லாதீங்க, அது மாதிரி சொல்லிவிட்டு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு பண்ணுறதை விட செஞ்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ அது வந்துட்டு அந்த கமெண்ட்டுக்காக நாங்கள் வந்து எதையும் சொல்ல போகிறதில்ல இனிமே. ஆமாம், செஞ்சுட்டு சொல்ல வேண்டியதான். நம்ம வெள்ளேரி விதை போட்டிருந்தோம், அது எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. மாமா காலையிலே வெள்ளேரி பழம் பச்சு காய்ச்சி காய்ச்சி தொங்க போதா அப்படின்னு இப்பதான் செடியே வந்திருக்கு, அதுக்குள்ள காய்ச்சி தொங்க போதா. நம்ம வீட்டுல இந்த இடத்துல வெள்ளேரி பழம் போட்டு பறிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா வேணும்? பழைய வீடியோலாம் செம்மையா இருக்கு. ஆமா, செடி இருக்கும் அவ்வளோ. இந்த இடமே பாத்தீங்கன்னா அவ்வளோ பச்சை பச்சேர்னு இருக்கும். வெள்ளேரி போட்டிருப்போம், கத்திரிக்காய், அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தரங்காய், முள்ளங்கி, புடலங்காய், எல்லாமே இந்த மண்ணுல காய்ச்சுது. ஸோ இந்த வெள்ளேரி பழமும் வந்துட்டு நல்லா காய்ச்சி வரணும், அதுதான் என்னோட ஆசை. அப்படியே இந்த இடம் ஃபுல்லா வந்துட்டு வெள்ளேரியா காய்க்கணும். இது வந்துட்டு ஒரே பாவக்காய் செடி முளைச்சி வந்திருக்குது. நேத்தி கட்டினதுங்க அந்த கட்டை, காலையிலே இடிச்சு விட்டாங்க. காலையிலே இடிச்சிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை. நான் வந்துட்டு ஞாபகம்லாம் நல்லாவே இருந்துச்சு. வினோகிட்ட கேட்டேன், வினோ அதில் காலை வைக்கலாமான்னு. காலெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஓரத்தில் காலை வைக்கக்கூடாதுன்னு எனக்கே தோணலை. டக்குன்னு வேகமாக துண்டை கொண்டு போய் கொடுக்க போகலான்னு சொல்லிட்டு நடந்த பாருங்க, ஓரத்தில் வச்சு உடச்சி விட்டேன். திவி கிட்டலாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், திவி ஓரத்தில் காலை வச்சிடாத, உடஞ்சிரும், அதுக்கப்புறம் பூச முடியாது அப்படின்னு. மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் நல்லா கொடுப்போம், ஆனால் நம்ம மட்டும் அதை கண்டினியூ பண்ண மாட்டோம். அதை வேற உடச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை பூசிட்டு இங்கே பாருங்க என்னென்ன தடைகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. திரும்ப எங்க உடைச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு சூனியம் வைக்கிறவங்க வச்சிருக்காமா. நான் தான் வந்து பூசினதுங்க. ஆமா, எங்க வீட்டு கொத்தனாரு பூசினாரு. அதுக்கு வந்துட்டு அந்த கொத்தனாரு கூட இப்படி பண்ண மாட்டாரு. எதுவும் 4 ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூசியிருக்கேன். அவரு இடிக்காதன்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஆனா பூசிட்டு இவன் இப்படி 4 மூலையில வச்சிருக்கிறது சூனியம் வச்சா மாதிரி இருக்கு எனக்கு.
தாண்டி தாண்டி தான் வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினா என்னன்னா நம்ம சார்ஜிபிட்டிட்ட கேட்டோம்னு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்துட்டு அடுப்பு கட்டணும்னு சொன்னுச்சுன்னு. ஸோ அதே மாதிரியே வந்துருச்சு. அதுதான் பெரிய விஷயம் இல்லை வேணும். நான் கூட எப்படியெல்லாம் இதுக்கப்புறம் அது மாதிரி இது மாதிரின்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரே மாதிரி நம்ம சார்ஜ் பெட்டி மாதிரி. ஆமா. அது சொன்ன மாதிரி இப்படி கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிக் பார்த்தோம். ஸோ அது மாதிரி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பட் ஒரு ஐடியா தான், அதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் அதே மாதிரியே அமைஞ்சிருச்சு. இங்க பாருங்க. இந்த மாதிரி யாருமே போட்டுல, நம்ம ஜார்ஜ் பிட்டி ஐயா கொடுத்தது. இது வந்து வெல்டிங்லாம் வச்சு ஸோ நல்லா ஒரு பக்காவாக வந்துட்டு இன்னும் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். அதுக்கப்புறம் கொத்தனார்கிட்ட சொன்னது. அவருக்குமே இந்த ஐடியாவே கிடையாது, இந்த மாதிரிலாம் கட்டணும் அப்படிங்கிறது. அவருமே சொன்னார், நான் வந்து கொண்டை வச்சு பானையில் தான் அடுப்பு போட்டிருக்கேன், இந்த மாதிரி அடுப்புலாம் போடலையம்மா அப்படின்னாங்க. ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். ஆனால் கரெக்டாக கட்டி முடிச்சிட்டாரு. அவரே குழம்பிட்டாரு. அவர் குழம்புல குழப்பிட்ட சரியா குழப்பிட்ட. இது எதுக்குப்பா? இது வந்துட்டு நம்ம கிரில் போடுறதுக்கு, அதுனா தந்தூரி போடுறது. அவர் கேட்ட அவரு கேட்டாரா இது எதுக்கு, இந்த ஓட்டை எப்படி, இது எதுக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. அந்த நெருப்பை வந்து இந்த பக்கம் தள்ளிக்கலாங்க. ஆமா, இந்த அடுப்புல வர நெருப்பு இந்த பக்கம் தள்ளிட்டோம்னா வச்சுங்களேன், அந்த நெருப்புல வந்துட்டு நம்ம இந்த பக்கம் கிரில் போட்டுக்கலாம், தந்தூரி போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம், ஒரு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேப்பு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஏதாவது திங்ஸ்லாம் இருக்குன்னா அதை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த இடத்த அப்படியே கட்டிடலான்னு சொல்லிட்டு கட்டியாச்சு. போன தடவை வந்து இந்த இடத்துல வந்துட்டு கடப்பாக்கல் போட்டிருந்தோம். அந்த கடப்பாக்கல்ல தான் வந்துட்டு அங்கே போட்டிருக்கோம் இப்போ தூக்கி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மார்பிள்ஸ் போட்டலான்னு சொல்லிட்டு இதையும் போய் வினோ மட்டும் போய் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் அன்னைக்கு சண்டேவா போச்சா, கடையே இல்லை. ஆமாம், எந்த கடையும் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு வேற சொன்னான். சரி அதுக்கப்புறம் இருந்தா பாரு, இல்லைன்னா வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடை மட்டும் திறந்து இருந்துச்சான். இந்த கலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டான். இது செட் நல்லா தான் இருக்கு. நான் என்ன நினைச்சேன், இது வந்துட்டு பிளாக் கலர்ல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இந்த கலர் நல்லா இருக்குண்டின்னு சொன்னான். போட்டதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக ஒன்று, இதை வாங்கிட்டு வரும்போது அம்மிக்கல் வாங்கிட்டு வரலாம். சின்ன அம்மிக்கல். அம்மியை தான் எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு தனியாக கட்டை கட்டிடுவோமா? அம்மியை தூக்கி இங்கே வச்சிடலாம். இன்னும் இதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இப்படியே வச்சு நின்று அரைச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. அதே சைஸுக்கு தான் அம்மி வாங்கிட்டு வந்து. விழுந்துடாதடி, உடச்சிடாதடி. அட பைத்தியமே, திரும்ப உடச்சிடாது. அது எங்கே உடஞ்சிருமோ சொல்லி தான் நான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். இப்படி நீ தானே தயவு செஞ்சு ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே வந்துட்டு அப்பையிலேருந்தே, இப்போ மட்டும் இல்லை அப்பையிலேருந்தே கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஸோ நம்ம ஹோம் டூர் போகிற அளவுக்கு வந்துட்டு பெரிய வீடுலாம் நமக்கு இல்லை. ஏதாவது வந்துட்டு இந்த இடத்துல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிச்சன் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா வந்துட்டு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு மாடுலேஷனுமே இல்லை. சுனாமி வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் இது மட்டும்தான் இருக்குது. நம்ம கிச்சனில் எப்பயுமே சமைக்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு எங்களுக்கும் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹோம் டூர் போகிற இதெல்லாம். ஆமாம், என்னடா இருக்குது இதில் ஒன்று. அது இல்லாமல் மெயின் சேஃப்டி முக்கியம் இல்லையா, நிறையா வீட்டில் எப்படிலாம் நடக்குது. ஸோ அதனால் ஹோம் டூர் வந்துட்டு நல்லா பெரிய வீடாக கட்டினா போடலாம். நம்ம வீட்டை நீங்கள் எப்பயுமே விலாகில் ஷார்ட்ஸில் பார்க்குறது தான் இருக்குது. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் வினோவுக்கு ரொம்ப ஆசை. எங்களை விட திவிக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கோஸ்ட் வீடியோ எப்பப்பா எடுக்க போகிறேன் என்ன போட்டு கொள்றாங்க. கோஸ்ட் வீடியோ எப்பப்பா எடுக்க போகிறேன். ஆத்தா வந்துட்டோம், அவங்க வந்துட்டு, இவங்க வந்துட்டோம், ஆள் இல்லை இப்படி சொல்லி அவனை அடக்கி வச்சிருக்கோமே தவிர அதெல்லாம் எடுக்கணுங்கிறது எங்களுக்குள்ள ஒரு ஆசை. இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது வந்துட்டு மெயின் இல்லை. இது வந்துட்டு கேட்டவங்களுக்காக இதை இப்போதைக்கு இதுதான் நடந்திருக்கு. இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. இன்னும் ஃபினிஷ் ஆகலை ஃபுல்லாக. அந்த பக்கம்லாம் பூசவே இல்லை பாருங்கள். இது பூசலை, அந்த கட்டை பூசலை. இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் ஒரு சில கவல்லே வருது, அக்கா நீங்கள் வந்துட்டு ஹெவியாக பேசாதீங்க, உங்களுக்கே மூச்சுலாம் திணறுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோல்டு வந்தாலுமே சரி, நார்மலாகவே வந்துட்டு எனக்கு இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் அதிகமாக வந்துட்டு ரொம்ப நேரம் பேச முடியாது. அப்படியே மூச்சு திணற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே ரொம்ப பேசவும் முடியாது. இப்போ வந்து உடம்பு முடியலையா, ஸோ ரொம்ப எனக்கு தொண்டையெல்லாம் வந்துட்டு இன்னுமே எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகலை. ஏதோ நான் நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வினோவால் சுத்தமாக பிடிக்க கூட முடியல இப்போ கேமராவை. சும்மா கை வலிக்குது, தெரியல, காலெல்லாம் குடையுது, கையெல்லாம் குடையுது. அதனால பிறகு போ, நமக்கு ஒன்று போயிடுச்சுன்னா அதை விட பெட்டராக ஒன்று கிடைக்கும். அதனால தான் அது போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். ஆனாங்க நான் மட்டும் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டேன், எதில் வேணாலும் நம்ம தப்பிக்கலாம், கந்திஷ்டியில் மட்டும் தப்பிக்கவே கூடாது. நீங்கள் எந்த விஷயம் பண்ண போகிறதா இருந்தாலுமே வந்துட்டு யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க, யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க எந்த விஷயத்தையுமே.
ஸோ செஞ்சு முடிச்சுட்டு எதுனாலும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு விதைய போட்டால் எப்படி நம்ம மண்ணை போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் தான் அது முளைச்சி வரும், அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த விதை முளைச்சி வந்திருக்குங்கிறது. அது மாதிரி நம்ம எந்த விஷயம் பண்ண போகிறதா இருந்தாலுமே அந்த விதைய போட்டு மண்ணை போட்டு மூடி வைக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு எந்த விஷயத்தையும் மறைச்சி வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வெளியில் சொல்லுங்கள், அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். நான் வந்து ஒரு ஓட்டவாய், எதுனாலும் முன்னாடி சொல்லிடுவேன். அதேமாதிரி வினோர் காம்பருங்க, நம்பர் 1 ஓட்டவாய். என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லுவான், முன்னாடி போய் அவன் தான் சொல்லுவான். அதை நமக்கு அந்த மாதிரி பெருசாக சஸ்பென்ஸ் இது மாதிரிலாம் பிடிக்காது. ஆமாம், இது வந்துட்டு நான் நிறைய விஷயங்களை நோட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து வினோர் சொல்லாதடி, சொல்லக்கூடாதடி, அவங்க அம்மாகிட்டே சொல்லுவான், அம்மா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முந்திரி கொட்டை இதுதான் போய் முன்னாடி சொல்லிட்டு இருவாங்க. பார்த்தீங்களா, நம்மளும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லிட்டு இருக்கான்ட்டு. ஆனால் அந்த விஷயம் நடந்திருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதை செஞ்சுட்டு சொல்லுங்கள். ஓகேங்க, நம்மளோட ChatGPT சொன்ன மாதிரி நம்மளோட கிச்சன் அவுட்புட்டு சூப்பராக வந்துருச்சு. அதில் காமிச்சா மாதிரி வந்துருச்சு. அதுதான் வந்துட்டு எனக்கு அதில் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அது கலர் வேற, கல் வச்சு அப்படியே மொழுகுன மாதிரி இருந்துச்சு. நம்ம சிமெண்ட் வச்சு மொழுவிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.